தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் அவரை மட்டுமே நம்பிக்கை வைத்து நம் அன்பு முழுவதையும் அவரிடம் மட்டுமே வைத்து உலகத்துக்கோ சூழ்நிலைகளுக்கோ நம்முடைய அன்பையும் நம்முடைய அக்கறையையும் கொடுத்து விடாமல் இறைவனை மட்டுமே முழுமையாய் நம்பி அவரை உண்மையாய் நேசித்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் நம்மை இந்த உலக பிரகாரமான எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். நாம் கர்த்தரை மட்டுமே அவரிடம் மட்டுமே அன்பு கொண்டுள்ளோமா, அல்லது உலகம் சூழ்நிலை மனிதர்கள் மீது அன்பு வைத்துள்ளோமா? யோசித்து பார்ப்போம். நாம் அவரிடம் மட்டுமே அன்பு கூறுவோம். அப்பொழுது அவர் நம்மை எல்லா ஆபத்துக்கும் விடுவித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக, அப்பா, நீர் எங்களுக்கு உம்மிடம் மட்டுமே நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அப்பொழுது எங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து உம்மீது மட்டுமே அன்பு வைப்போம். உலகத்தின் மீதோ அல்லது வேறு சூழ்நிலைகளின் மீதோ நாங்கள் மனிதர்கள் மீதோ அன்பு வைக்காமல் எங்கள் அன்பு முழுவதும் உமக்கு மட்டுமே என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.